வணக்கம். 2024 லோக்சபா தேர்தலோட சேர்ந்து ஆந்திர சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடந்தது. ஒரு பெரிய வெற்றிய தெலுங்கு தேசம் பார்ட்டி பெற்றிருந்தாங்க. ஒரு 10, 11 இடம் மட்டும் தான் எதிர்க்கட்சி பெற்றிருந்தாங்க. மீதி எல்லா இடங்களையும் தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சு கரெக்ட்டா 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு 3 வருஷத்துல அங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த 2 வருட ஆட்சி மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? களம் மாறி இருக்குதா? இன்னும் தெலுங்கு தேசத்தினுடைய ஆதிக்கமே இருக்குதா? அல்லது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இன்றைய தேதியில தேர்தல் நடந்ததுன்னா, மக்களினுடைய சாய்ஸா எந்த கட்சி இருக்குது? யார் எவ்வளவு இடங்களை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்சைட் ரேடார் ஒரு கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் இருக்கக்கூடிய 175 இடங்கள்ல 88 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா, என்டிஏ, தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஜனசேனா, பிஜேபி 3 பேரும் சேர்ந்து 64.6% வாக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 33.2, முடிவு செய்யாதவர்கள் 2 பேரும் இல்லாத 3வது நபர் அப்படின்னு சொல்லிட்டு 2.2% வாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா மாறும் பொழுது என்டிஏ 110லிருந்து 140, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 30லிருந்து 55, மற்றவர்கள் 1லிருந்து 10. ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி போன தேர்தல் முடிவுகளோட கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு சின்ன அளவுல அவர்களினுடைய தொகுதியை இன்க்ரீஸ் பண்றாங்க. 11லிருந்து ஒரு 55 வரைக்கும் வர்றாங்க. ஆனாலுமே இன்றைய தேதியில தேர்தல் நடந்தது அப்படின்னா, தெலுங்கு தேசம் பார்ட்டி தலைமையிலான என்டிஏ தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 110லிருந்து 140, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 30லிருந்து 55, மற்றவர்கள் 0லிருந்து 10. மெஜாரிட்டிக்கு 88 தான் தேவை. இவங்க ஸ்டார்டிங் 110 ஒரு நல்ல மெஜாரிட்டியில தெலுங்கு தேசம்கான வாய்ப்பே இன்றைய தேதியில தேர்தல் நடந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆந்திர மாநிலத்தினுடைய தற்பொழுதைய கள நிலவரமா இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த நம்பர்ஸ் எப்படி மாறுது, களம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.